அன்பான நேயர்களே, இந்த நிகழ்ச்சி கூடாக உங்கள் இல்லங்களில் உங்களை சந்திப்பதையிட்டு நான் சந்தோஷம் அடைகிறேன். இன்றைய நாளிலே நாங்கள் ஒரு வீராங்கனை, திரைமறை வீராங்கனை பற்றி பார்க்க இருக்கிறோம். அந்த பெண்ணின் பேர் யோகெபேத். இதை மோசே என்ற ஒரு மனிதனுடைய தாய். அவருடைய வாழ்க்கையில் நாங்கள் பார்க்குறோம், அவள் ஒரு அடிமையாக, அவள் இஸ்ரவேல் தேசத்தால் எகிப்தில் அடிமையாக பிறந்தார். அவருடைய பெற்றோர்களும் அடிமைகளாக இருந்தவங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும் பொழுதும் கொடுமையாக வேலை வாங்கப்பட்டாங்க. அடிமைத்தனத்தில் இருக்கும் போதும் அவருடைய தகப்பன் அவருக்கு வச்ச பேர் யோகெபேத். அதன் அர்த்தம் தேவன் மகிமையானவர். அவருடைய சூழ்நிலை மகிமையாக இருக்கல, வேதனைகள், பாடுகள், சுதந்திரம் இல்லை, அடிமைத்தனம். ஆனாலும் தேவன் மகிமையானவர். எங்களுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதுன்னு இல்லை, ஆண்டவர் எப்படிப்பட்டவர், தேவன் மகிமையானவர். அவருடைய பெற்றோர் அவருக்கு பேரை வச்சாங்க. அவர் லேவிங்கிற ஒரு கோத்திர பின்னணியில் வந்தாங்க. இஸ்ரவேலில் 12 கோத்திரங்கள் இருந்துச்சு, அதில் ஒரு கோத்திரம் லேவி கோத்திரம். அவங்க ஒரு ஆசாரிய கோத்திரம். அந்த இடத்துல அந்த காலத்தில் நினைக்கிறேன், இது கிட்டத்தட்ட 3000 வருடங்களுக்கு முன்பாக நடந்த ஒரு சம்பவம். அம்ராம் தன் அத்தையாகிய யோகெபேத்தை விவாகம் பண்ணினான்னு பைபிள் சொல்லுது. அதாவது அந்த காலத்தில் தன்னோட சொந்த அத்தையை திருமணம் முடிக்கிற ஒரு பழக்கம் இருந்துச்சு. ஆனால் பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா கடவுள் அதை தடை, சொந்த நெருக்கமான சொந்தத்துக்குள்ளே கட்ட வேணான்னு தடை பண்ணுறதை நாங்கள் லேவியராகமும் 18ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில் காண்றோம். சரியா? அந்த காலத்தில் என்ன நடந்துச்சுன்னா, லேவி கோத்திரத்தில் ஒரு ஆள் கட்டுறாங்க. ஒரே விசுவாசிகள் 2 பேர் கல்யாணம் கட்டுறதை நாங்கள் காண்றோம். அவங்களுக்கு பிள்ளைகள் பிறக்கிறாங்க. யார்? மீரியம்னு ஒரு பெண் பிள்ளை, ஆரோன்னு இன்னொரு ஆண் பிள்ளை. அதுக்கு பிறகு தான் மோசே பிறக்கிறான். சரியா? அப்போ லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர். இந்த யோகெபேத் என்னன்னா ஒரு தைரியமான ஒரு பெண். உங்களுக்கு தெரியும் தானே, பார்வோன்னு இந்த எகிப்து அரசன் என்ன செய்கிறான், இஸ்ரவேல் ஜனங்கள் பெருகிறாங்கன்னு சொல்லி தடுக்கிறதுக்கு அதிகமாக அவங்கள வேலை வாங்கினா அது சரி வரல. பிறக்கிற பிள்ளைகளை கொல்ல சொல்லி மருத்துவச்சிகளுக்கு, மிட்வைஃப்ஸுக்கு சொன்னால் அதுவும் வெற்றி அளிக்கல. அப்புறம் சொல்கிறா, பிறந்து இருக்கிற ஆண் குழந்தைகள்லாம் நதியில் போட்டு விடுங்க. அந்த நேரத்தில் நான் நினைக்கிறேன் நிறைய பேர் பயந்துருப்பாங்க. இப்போ இந்தியாவில் சில இடங்களில் பெண் பிள்ளைகள் பிறக்கக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு இதுகள் இருக்குது. பெண் பிள்ளைகள் பிறந்தா கள்ளிப்பால் கொடுக்குற கதையெல்லாம் கேட்டிருக்கோம் தானே. ஆனால் இங்கே இடத்துல பெண் பிள்ளைகள் பிறந்தா நல்லோன்னு சில நேரம் நினச்சிருக்கலாம் தாய்மார், கர்ப்பிணி தாய்மார். ஏன்னா ஆண் பிள்ளைகள் பிறந்தா சில நேரம் நதியில் போடணும். அப்போ இப்படியான ஒரு சூழ்நிலையில் மோசேட தாய் கர்ப்பவதியாக ஒரு ஆண் பிள்ளையை பெற்று அதை அழகுள்ளது என்று 3 மாதம் ஒளித்து வைத்தாள். அந்த பிள்ளைய நதியில் போடையில் 3 மாதம் ஒழிச்சு வச்சான். லேசு இல்லை ஒழிச்சு வைக்கிறது, சின்ன ஒரு பொருளை ஒழிச்சு வைக்கிற மாதிரி இல்லை. பசி வந்தால் அழும், சத்தம் போடும். வயிற்றில் பிள்ளையோடு நடக்கிறதாக்கள் பார்த்துருப்பாங்க. எங்கே பிள்ளைய நதியில் போட்டேன்னு சொன்னாலும் அவங்களுக்குள்ள சந்தேகம் இருக்கும். பிள்ளை ஒன்று அழாமல் எப்படி பசி எடுக்கிற முன்னாலே சாப்பாடு கொடுக்கணும். எப்படி அந்த முழு குடும்பமும் அயலவர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த பிள்ளைகளை ஒழித்து வச்சுருப்பாங்கன்னு. ஆனால் ஒரு கட்டம் வருது, அந்த பிள்ளையை பார்க்கும்போது இது அழகுள்ள ஒரு குழந்தை, இது ஒரு ஸ்பெஷல் குழந்தை, ஒரு விசேஷமான குழந்தை சொல்லி அவள் பார்க்குறா. அவள் எடுத்து வளர்க்குறா. நாங்கள் பார்க்குறோம். அப்புறம் கொஞ்சம் ரொம்ப நாள் வச்சிருக்கேலான்னு சொல்லி அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு அழகான ஒரு பட்டி, பேழைன்னு சொல்லுவாங்க. நோவாட பேழைக்கு பாவிக்கப்பட்ட அதே சொல் பாவிக்கப்பட்டிருக்கு. அதில் போட்டு நதியில் போடுறாங்க. அவரை நதியில் போடும்போது தன்னை மகளை பார்த்து, மிரியம் பார்த்து சொல்ல, நீ போ, இந்த பேழை எங்கே போகுதுன்னு பாருன்னு அனுப்புகிறா. நீங்கள் பாருங்க எவ்வளோ தைரியமான ஒரு காரியத்தை செய்கிறோம். 3 மாதம் ஒழிச்சு வைக்கிறது. பார்வோன் அரசன் கட்டளையிட்டிருக்கான் கொல்ல சொல்லி, ஆனால் அவள் ஒழிச்சு வச்சா. அதுக்கு பிறகு நதியில் போடும்போது அக்காக்காரி போகிறா மீரியம். அது எங்கே போகுதுன்னா, அந்த நேரத்தில் பார்வோன்னா எகிப்துல ராஜாட குமாரத்தி குளிக்க அந்த பெட்டியை கண்டு திறந்து பார்க்குறா. பார்த்தோன்னே அந்த பிள்ளை அழுறத கண்ணன்னு அவருக்கு ஒரு அனுதாபம் வருது. பிள்ளையை எடுத்து கண்டு அனுதாபப்படும் போது மோசேட சகோதரி மீரியம் அங்கனைக்கு போய்ட்டு சொல்கிறா, இந்த பிள்ளையை வளர்க்க உங்களுக்கு ஒரு தாய் ஒரு ஆளை பிடிச்சி தருவா, பால் கொடுக்கன்னு. அவள் சரிங்கிறா. நீங்கள் இப்போ சரி, என்ன ஆச்சரியன்னா, யார் பிள்ளைகளை கொல்லணும்னு சொன்னாவே அந்த குடும்பத்துக்கிட்டே இந்த பிள்ளை போகுது. தொந்த தாய்கிட்டே கொண்டு மிரியமும் ஞானமாக நடக்கிறா. சொந்த தாய்னு சொல்லாமல் பால் கொடுக்க வர்றா. இவருக்கு எப்படி சந்தோஷமாக இருக்கும் தாய்க்கு. தன்னோட பிள்ளை இனி இல்லைன்னு நினச்சா இப்போ திரும்ப பிள்ளை கிடச்சிட்டு, அது மாத்திரம் இல்லை, பிள்ளைக்கு பால் ஊட்டி பிள்ளையை வளர்க்குறதுக்கு காசும் கிடைக்கிது. இப்போ கரும்பு தின்னா கைகூலி வேணுமான்னு கேட்பாங்க தானே. அந்த மாதிரி கடவுள் நல்லவர். மனுஷர்கள் என்னத்தான் எங்களுக்கு எதிராக தீமை செய்தாலும் கடவுள் எங்களை பாதுகாக்கிறவர். இந்த பிள்ளையை பாதுகாப்பான இடத்துக்கு கொண்டு போனார். திரும்பவும் தண்ட கையில் பிள்ளை கிடைக்குது. அப்போ மோசேட தாய் யோகெபேத் என்ன செய்கிறா, அந்த ஸ்திரீ பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் அதை வளர்த்தாள்.
அந்த பிள்ளைக்கு அவருக்கு தெரியும், ரொம்ப நாள் என்னோட இந்த பிள்ளை இருக்காது, ஒரு அரண்மனைக்கு போக போகிறான், பொல்லாத பாவம் நிறைஞ்ச இடம், பணம் பதவி பட்டம் எல்லாம் சோதிக்கிற இடம், சரியான ஒரு கிறிஸ்தவ அடித்தளத்தை கொடுக்குறான், வேதாகம அடித்தளம். பிறகு மோசே பார்க்கும், மோசே எல்லா சகல சாஸ்திரத்திலும் கற்று நல்லா கல்வி எல்லா கலைகளில் திரண்டு விளங்கும் போது ஒரு கட்டத்தில் அவனுக்கு இந்த எனக்கு பார்வோண்ட குமாரத்திங்கிற பதவி வேணாம், தண்ட ஜனங்களோட பாட அனுபவிக்க போறேன்னு ஒரு தீர்மானத்தை எடுக்கிறார். அந்த அதில் அழகா சொல்லியிருக்கு, விசுவாசத்தினாலே மோசே தான் பெரியவனான போது பார்வோனின் குமாரத்தின் மகன் எண்ணப்படுவதை வெறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அனுபவிப்பதை பாக்கிலும் தேவனுடைய ஜனங்களுடைய துக்கத்தை அனுபவிப்பதை தெரிந்து கொண்டு இனி வரும் பலன்கள் மேல் நோக்கமாயிருந்து எகிப்தில் உள்ள பொக்கிஷங்களிலும் கிறிஸ்துவின் நிமித்தம் வரும் நிந்தைய அதிக பாக்கியம் என்றன. 3 காரியங்களை வேணா சொன்னா, எகிப்திட கணம், அவன் போகும்போது எல்லாம் கும்பிட்டுருப்பாங்க ரதத்தில் போகும்போது, எகிப்திட பாவ சந்தோஷங்கள் பொக்கிஷங்கள் எல்லாம் வேணான்னு சொல். இப்படி சொல்றதுக்கு அவனுக்கு யார் அந்த அடித்தளத்தை போட்டது? தாய் சொல்லியிருப்பா, நீ நினைக்காத இந்த அரண்மனை வாழ்க்கை, பதவி, பணம், பட்டம், இதெல்லாம் முக்கியம் இல்லை, ஆண்டவர் தான் முக்கியம், ஆண்டவரோட ஜனங்கள் தான் முக்கியம். வேதாகம விழுமியங்கள் அல்லது பெருமதிகளை கற்பிச்சா. இன்றைக்கி நாங்கள் பிள்ளைகளுக்கு பொய் பேசக்கூடாது, உண்மையை பேசணும், நேர்மையாக நடக்கணும், பணத்துக்கு பின்னால் போவேனா, பதவிக்கு பின்னால் போவேனா, பெருமை கடன் கொடுக்க வேணாம். சில கிறிஸ்தவ எல்லாரையும் சமமாக மதிக்க இருக்குது. இந்த உலக வாழ்க்கை நிரந்தரம் இல்லை, ஆண்டவரை மகிமைப்படுத்த இருக்கு, நித்திய வாழ்க்கை உண்டுன்னு சொல்லி நாங்கள் பிள்ளைகளுக்கு வேதாகம விழுமியங்களை போடுறோமா? அந்த இவ போட்ட விதை அடித்தளம் பெருசாக வளர்ந்துச்சு. மோசே சரியான தீர்மானங்கள் எடுக்க வழிவகுச்சிச்சு. அதே மாதிரி தான் திமத்தேன்னு ஒரு மனுஷனோட பாட்டியும் அம்மாவும் அவருக்கு சரியான விதத்தில் வேத வசனங்களையும் விசுவாசையும் கற்பிச்சாங்க. ஜான் வெஸ்லின்னு மெத்தடிஸ்த சபையோட ஸ்தாபகர், அவருடைய தாயார் இந்த பிள்ளைகளுக்கு தேவபக்தியான வழியில் வேத வசனங்களை கற்பிச்சாங்க. ஜான் வெஸ்லி சொல்கிறாரு, கிறிஸ்தவத்தை குறித்து நான் இங்கிலாந்தில் உள்ள இறையியலாளர்கள்ட்ட கற்றதை விட என் தாயிடம் அதிகமாய் கற்றேன். அஜித் பெர்னாண்டோ இலங்கையில் ஒரு பிரசித்தமான பிரசங்கியர், அவர் சொல்கிறார், எத்தனையோ இறையியல் கல்லூரிகளை படித்தாலும் தன்னுடைய தாய் தான் தன்னுடைய இறையியல் ஆசிரியருங்கிறார். தாய்மாரே, தகப்பன்மாரே, உங்களோட பிள்ளைகளுக்கு வேத வசனங்களை கற்பிக்கிறீங்களா? வேதாகம விழுமியங்களை கற்பிக்கிறீங்களா? நீங்கள் உண்மை நேர்மையாக நடக்கிறீங்களா? தொழிலில், சமுதாயத்தில் சரியான விதத்தில் நடக்கிறீங்களா? நீங்கள் கேட்க வேண்டிய கேள்வி, பிள்ளைகளுக்கு கல்வி எல்லாத்தையும் கொடுத்துட்டு பிள்ளைகள் நரகத்துக்கு போனால் என்ன பிரயோஜனம்? பிள்ளைகளை சரியான தேவனுடைய வழியிலே நடத்த வேண்டிய பொறுப்பு தகப்பன் தாய் கொண்டு. அப்புறம் நாங்கள் பார்க்குறோம், பிள்ளை வளர்ந்தோன்னா மோசையோட தாய் திரும்ப இப்போ பார்வோண்ட குமாரத்துக்கு பிள்ளைகளை கொடுக்கணும். சின்ன வயசில் முதல்ல நதிக்கு ஒருத்தரை கொடுத்தா, 2வது முறை பார்வோண்ட குமாரத்திட கொடுக்குறா. எங்களோட பிள்ளைகளை நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கணும். ஆண்டவர் அன்னாள்னு வேதாகமத்தில் ஒரு பெண் இருக்கா, தனக்கு ஒரு பிள்ளை பிறந்த அந்த பிள்ளையை ஆண்டவருக்கு ஒப்படைப்பேன். ஆண் பிள்ளையை 2 முறை ஆண்டவருக்கு ஒப்பு திரும்ப 2 முறை ஒப்பு கொடுக்கிறார். நாங்கள் எங்களோட பிள்ளைகள் ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். யோகேபேத்தின் வாழ்க்கையை வச்சு, அதாவது மோசையோட தாயோட வாழ்க்கையிலேருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதலாவது ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்றுவதற்கு தேவன் ஒரு குடும்பத்தை பயன்படுத்தலாம். எகிப்து அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டெடுக்க கடவுள் பயன்படுத்திய முக்கியமான தலைவர்கள் மோசே, ஆரோன், மிரியாம். இந்த 3 பிறகு தான் யோசுவா வாரார். கீழே இருக்கிறார் மோசையோட, ஆனால் பிறகு தான் அவர் லீடர்ஷிப் எடுக்கிறார். மோசே, ஆரோன், மிரியாம், இந்த 3 பேரும் எத்தனை குடும்பத்தை சேர்ந்தவங்க? ஒரே குடும்பம். ஒரு தாய் தகப்பன் எப்படி ஒரு தேசத்தின தலைவிதியை மாற்ற தண்ட பிள்ளைகளை வளர்த்தெடுக்கலாங்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம். தேவ ஊழியர்கள் தேசங்களை அசைப்பவர்கள், இவர்கள் குடும்பங்களில் உருவாக்கப்படலாம். தியோட வில்லியம் சொல்றார், இறை ஊழியர்கள் உருவாக்கப்படுவது இறையியல் கல்லூரிகளில் மட்டுமல்ல, கிறிஸ்தவ குடும்பங்களிலும். நாங்கள் எங்களோட பிள்ளைகளுக்கு முன்மாதிரியோ உண்மை நேர்மையாக நடந்து அன்பு, நிபந்தனையற்ற அன்பை காட்டி அவங்கள கட்டி எழுப்பணும். மனித முயற்சிகள் பிள்ளைகளை அழிக்க எவ்வளவுதான் பார்வோன் முயற்சித்தாலும் மனித முயற்சிகள் தேவனுடைய திட்டத்தை தடுக்காது. நாங்கள் எல்லாத்தையும் உலக ரீதியாக பார்க்க வேணாம், பணம், பதவி, பட்டம், சாதி அதுன்னெல்லாம் பார்க்காம வேதாகம விழுமியங்களை பிள்ளைகளுக்கு கற்பிப்போம். வேதாகம ரீதியாக நாங்கள் காரியங்களை நோக்க கற்றுக்கொள்வது நல்ல. நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் மகிமைப்படுகிற விதமாக எங்களோட விருப்பங்கள், ஆசைகளை பிள்ளைகளில் திணிக்காமல் ஆண்டவரோட சித்தம் பிள்ளைகளில் நிறைவேற நாங்கள் ஒப்பு கொடுப்போம். இசபெல் கூன் ஒரு பெண் மிஷனரியாக போக விரும்பினா சீனாவுக்கு இங்கிலாந்துலேருந்து தாய் விட இல்லை. ஆனால் கடைசியாக நாங்கள் பார்க்குறோம், அவள் மிஷனரியாக போய் ஒரு பெரிய காரியங்களை ஆண்டவருக்காக செய்கிறான். எங்களோட பிள்ளைகள் ஆண்டவருக்காக காரியங்களை செய்ய முன் வரும் பொழுது நாங்கள் தடுக்க வேணாம், விட்டு கொடுப்போம். மோசேட தாயை போல நாங்கள் பிள்ளைகளுக்கு மனுஷனுக்கு பயப்படாமல் தேவனுக்கு பயந்து தைரியமாய் சரியானதை செய்வோம். எங்களோட பிள்ளைகளை நாங்கள் தேவ மனிதர்களாக
தேசங்களை அசைக்க உருவாக்குவோம். அது மாத்திரமல்ல, மோசேட தாயை போல ஆண்டவர் உங்களை பயன்படுத்தலாம். ஒரு குடும்பத்தை, தகப்பன் தாயை பயன்படுத்தலாம் ஒரு தேசத்தின் தலைவிதியை மாற்ற. நீங்கள் ஒரு தீர்மானம் எடுப்போமா? நாங்கள் எங்களோட பிள்ளைகளை ஆண்டவருக்கேற்ற வழியில், ஆண்டவோட வேத போதனையின்படி, முன்மாதிரியான வாழ்க்கையின்படி, வேதாகம விழுமியங்களின்படி கட்டி எழுப்ப போகிறோம். தேசத்தை அசைக்கிற ஜனங்களா, ஒரு எஸ்தரா, ஒரு தானியேலா எங்களோட பிள்ளைகளை உருவாக்க, ஆண்டவர் உருவாக்க எங்களை அவங்களுக்கு ஆண்டவோட கரத்தில் எங்களோட பிள்ளைகளை ஒப்பு கொடுப்போமா?